Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. போத்தி ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ப்ளே ஸ்டோரில் போய் டிஜிகோல்டு அப்படின்னு டைப் பண்ணி அதுக்குள்ளே போகணும். அப்போது நிறைய டிஜிகோல்டு ஆப்ஸ் எல்லாம் நமக்கு காமிக்கும். அதில் நமக்கு எந்த ஆப் விருப்பமானதாக இருக்கோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ போத்தி ஸ்வர்ணமஹால் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது இல்லையா, அந்த டிஜிகோல்டு ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே போனோன்னா எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அன்இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் 2 ஆப்ஷன் காமிக்குது. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அப்படியே உள்ளே போனீங்கன்னா நேமு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். இது கீழே இந்த 3 ஸ்கீம்ஸ் நமக்கு காமிக்கும். அதில் டிஜிகோல்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டிஜிகோல்டுக்குள்ளே ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கா, அது கீழே அதை கொடுத்தோன்னா அப்படியே உள்ளே போகும். உள்ளே போனதும் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க, அப்புறமா அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 330 days நம்ம வெயிட் பண்ணி அதுக்கடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி டு யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம ஒரு டிக் கொடுத்துட்டு ஜாயின் நவ் கொடுத்து உள்ளே போயிடணும். உள்ளே போனதும் இந்த மாதிரி தான் காட்டும். அமௌண்ட்டு 100 rupeesலேருந்து நம்ம எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் குரூப் கோட் அது அவங்களா ஜென்ரேட் பண்ணுறது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே வந்துடும். நம்ம சைன்இன் பண்ணும்போதே கொடுத்துருப்போம் இல்லையா. அப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, பின்கோடு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவுடைய பின்கோடு, கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். சிட்டியில் சென்னை சிட்டி, இல்லாட்டினா நம்ம எந்த சிட்டியில் இருக்கோமோ அந்த சிட்டியோடைய நேமை கொடுத்துக்கலாம். நம்மளோட ஏரியா எந்த ஏரியாவோ அந்த ஏரியா, டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக கொடுத்துட்டு, அப்புறம் ப்ரூஃப்ஸில் அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேன் கார்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஆதார் கார்டு நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அது கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை டிக் பண்ணிவிட்டு, அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் நம்பர், அதுலேயே ஒரு ப்ரூஃப் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை இதில் நம்ம டைப் பண்ணிடணும். அப்புறம் ப்ரூஃப் இமேஜில் நம்மளால் ஃபுல்லாக க்ராப் பண்ணிட முடியாது. ஸோ நம்மளோட ஃபோட்டோவும் அந்த நம்பரும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ப்ரூஃப் இமேஜாக நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் கஸ்டமர் இமேஜில் நம்மளோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதுவும் க்ராப் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபோனில் எடுத்ததுனா கூட பிரச்சனை இல்லை தான், அதுக்காக செல்ஃபி எடுத்தெல்லாம் போட்டுற வேணாம். அப்புறம் நாமினி யாருங்கிறத போட்டுக்கலாம். அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நாமினியோட நேம் எழுதிடணும். அப்புறம் இன்ட்ரடியூசர் நேம், இது நம்ம கடையில் போய் பண்ணும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்களோட ரெஃபரன்ஸ் கோட் கொடுப்பாங்க. இல்லாட்டினா இந்த ரெஃபரன் ஏர்னில் இப்போ நான் டைப் பண்ணியிருக்குது என்னோட ரெஃபரல் கோட். இது நீங்கள் அப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டோடையே சேர்த்து ஒரு 50 ரூபாய்க்கான கோல்டுமே சேர்த்து ஆட் ஆயிரும். உங்களுக்கும் ஆட் ஆகும், எனக்கும் ஆட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருக்கீங்கன்னா Digi 100 அப்படிங்கிற கோடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 100 rupeesக்கான கோல்டு ஆட் ஆகும்.